12ஆம் வகுப்பு படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு எதிர்கால வழிகாட்டும் நிகழ்வான கல்லூரி கனவு நிகழ்ச்சி நெல்லையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டோம் என மாணவர்கள் ஃபன் பண்ணுவதை விட வின் பண்ண வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன படிப்பை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கான வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்வு அரசு சார்பில் மாநிலம் முழுவதும் நடத்தப்படுகிறது. நெல்லை பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கில் நடந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். பின்னர் ஆட்சியர் கல்லூரி கனவு வழிகாட்டி நூலை வெளியிட மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சுபம் ஞானதேவராவ் பெற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் கார்த்திகேயன் பேசும்போது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரி படிப்பு என்பது வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியாக திருப்பு முனையை ஏற்படுத்தும். கடந்த காலங்களை விட தற்போது தகவல் தொழில்நுட்பம் அசூர வளர்ச்சி அடைந்துள்ளது. செவ்வாய் கிரகம் ஜூபிட்டருக்கு ராக்கெட் விடலாமா என்ற நிலை உருவாகியுள்ளது. இந்த அசூர வளர்ச்சியில் நிறைய நல்ல விஷயங்களும் உள்ளது, சில அச்சுறுத்தல்களும் உள்ளது. நாம் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். வருங்காலங்களில் கல்வி வேலைவாய்ப்பில் அதிகமான வாய்ப்பு உள்ளது. அதனை மாணவ சமுதாயம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டோம், 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டோம் என மாணவ மாணவிகள் ஃபன் பண்ணுவதை விட வின் பண்ண வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டு ஃபன் பண்ணுவது என்பது சிறப்பாகும். சவால்கள் என்பது நம் முன் எப்போதும் இருந்து கொண்டே இருக்குமோ, அதனை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இதனடுத்து பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள் வல்லுநர்கள் கலந்து கொண்டு மாணவர்கள் என்ன படிக்கலாம், எந்த துறையை தேர்வு செய்யலாம், சுய தொழில் செய்வது, வேலைவாய்ப்பை எப்படி பெறுவது என்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கி பேசினர். இந்த நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். 10ஆம் வகுப்பு எல்லாரும் மிக முயற்சி செய்து எல்லாரும் படிச்சிருக்கோம். அதற்கு அடுத்தது 12ஆம் வகுப்பு எல்லாமே வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியினுடைய ஒரு திருப்புமுனை. 10ஆம் வகுப்பில் நீங்க நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியோட வெளியில் தான் நம்ம அதுக்கு அடுத்தது என்னன்றதுக்கான ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடியது. 12ஆம் வகுப்பில் நம்ம எடுத்த முயற்சியோட அவுட்கம் தான் நம்ம அடுத்து என்ன டைரக்ஷன்ல நம்ம வாழ்க்கையை செலுத்த போறோம். இன்னொரு 20 வருடம் 15-16 வருடங்கள் ஆயிருக்கும். இன்னொரு 50-60 வருடங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போறோம், ஒரு 60 வருடங்கள் 70 வருடங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஃபேமிலி எப்படி இருக்க போகுது, நம்ம என்னென்ன பண்ண போறோம், நம்ம என்னென்ன சாதிக்க போறோம், எல்லாத்தையும் நிர்ணயிக்க போகக்கூடிய இந்த ஒரு பருவம் இது. இப்போ இதுல நம்ம ஒரு டிகிரி எல்லாம் முடிச்சு வேலைக்கு போக தடுமாறிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்காம இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல பில்டிங்கோட பேஸ்மெண்ட் போடும் பொழுதே என்னென்ன பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தான். நிறைய பேர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். இன்னும் புதிய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கல்லூரி கனவு நிகழ்ச்சி. இப்போ நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கு உலகம் எவ்வளவு வேகமாக மாறிட்டு இருக்கு. இன்றைக்கு நீங்க எல்லாருமே ஒரு 2K கிட்ஸ் எல்லாருமே இருக்கீங்க. இப்போ 2K வரப்ப என்னாச்சு, ஒரு கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் நம்ம நாட்டில் ஒரு கணினி புரட்சி, ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சி நடந்தது. 50 ஆண்டுகள் என்ன நடந்ததோ அந்த 50 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளே ஒரு 96ல செல்போன் வந்துச்சு. இன்னைக்கு அந்த மொபைல் போன் எவ்வளவு பரிணாம வளர்ச்சி எடுத்து எல்லாமே ஒரு மொபைலுக்கு வரக்கூடிய அளவுக்கு வந்துச்சு. இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம், விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்னமோ பேசுறோம். அடுத்தது மார்ஸுக்கு ராக்கெட் விடலாமா, இல்லை ஜூபிட்டருக்கு ஏதாவது விடலாமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு எவ்வளவு விரைவா நீங்க குழந்தையா இருக்கும் பொழுது நிறைய வீட்டில் நிறைய ஒரு என்ன சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு நீங்க 12ஆம் வகுப்பு வரும்பொழுது நம்முடைய ஒரு உலகம் முழுவதும் தொழில்நுட்பம், உலகம் முழுவதும் இந்த அசுர வளர்ச்சி தொழில்நுட்பத்துடைய இந்த தொழில்நுட்பத்தின் காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி இருக்கு. இந்த இன்றைக்கு இந்த பேங்கிங் செக்டரே ஃபுல்லாக இப்படி ஆகிடும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஒரு மெஷின் லேர்னிங்ல போயிட்டு எல்லாமே இதாகிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலகம் மாறிட்டு வரும்போது இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப என்னென்ன படிப்புகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும், என்னென்ன டைரக்ஷன்ல நம்ம போகணும், அடுத்த 30 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அடிப்படையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கான ஒரு அடித்தளமாக ஒரு அமையக்கூடிய நிகழ்ச்சி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்லூரி கனவு நிகழ்ச்சி. நீங்க நிறைய பேர் என்ன சொல்றோம், இப்போ 10th முடிச்சாச்சுப்பா, இனி ஃபன் பண்ண வேண்டியதுதான். அடுத்தது 12th முடிச்சாச்சு, ஃபன் பண்ண வேண்டியதுதான். ஃபன் பண்ணலாம், ஆனா ஃபன் பண்ணணுமா வின் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஃபன் பண்ணிட்டே வின் பண்ண முடியாது, ஆனா வின் பண்ணிட்டா தாராளமா நல்லா ஃபன் பண்ணலாம். கரெக்டா இல்லையா? யார் யாரெல்லாம் நல்லா வின் பண்றீங்களோ ஒரு நாள் இல்ல
வாழ்க்கை பூரா ரொம்ப நல்லா ஃபன் பண்ணலாம். ஸோ நீங்க எல்லாரும் வெறுமனே ஃபன் பண்ண விரும்புறீங்களா இல்ல வின் பண்ணிட்டு ஃபன் பண்ண விரும்புறீங்களாங்கிறத இன்றைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்ல போறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க எவ்வளவுதான் மேல மேல போனாலும் நீங்க மேல மேல கற்றுக்க வேண்டியது நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய சவால்கள் நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால எல்லாரும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபன் பண்ண போறோமா வின் பண்ண போறோமா? சத்தம் கம்மியாகுது. அவங்க மட்டும் தான் வின் பண்ண போறாங்க, நீங்களே யாரும் வின் பண்ணலையா? என்ன பண்ண போறோம்? ஃபன் பண்ண போறோமா வின் பண்ண போறோமா? சோ எல்லோரும் வின் பண்ணி அதுக்கப்புறம் ஃபன் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து நன்றி தெரிவித்துக் கொண்டு